ஆனா மாமே இல்ல கேன்றதே ஒரு தனியா முடியறதாண்டா அது மாசா இருக்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிஎம்கே நல்லா இருக்குது இதுவும். ஆனா ஒரு think அது ஆகுது. கலகம். ஆமா. கேன்றதாண்டா அது கெத்தாகுது. சும்மா எம்என்எம் எம்என்எம்னு இதெல்லாம் சத்தியமா அது அன்னைக்கு அந்த டைமே பிடிக்கல எனக்கு எம்என்எம். டிஎம்கே இல்லடா பெரிய கட்சியே தமிழ்நாட்டுல இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் கூட்டு பழகுனது ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ வருதுடா உக்காலி டிஎம்கே. இதான் இனிமே எல்லாத்தையும் மாத்தும். இல்ல தேர்ட் பார்ட்டியா வந்தாலே பெரிய விஷயம் என்ன கேட்டா. எதிர்கட்சியா வந்தா ஐயோ ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். ஜெயிச்சா அதெல்லாம் உலக அதிசயம்டான்னு கேட்டா உலக அதிசயம். அதான் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப இல்ல சப்போஸ் ஜெயிச்சிட்டாருன்னு 4 அஜித் ஃபேன் மரணம். அதாவது ஏன்னா ஹார்ட் அட்டாக்ல போயிடும். ஆனா நடக்காது. ஏன்னா இப்ப பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு என்ன கேட்டா எதிர்கட்சியா வந்தா மிகப்பெரிய விஷயம். மிக மிக மிகப்பெரிய விஷயம். டேய் அஜித் ஃபேன் அப்படிலாம் இல்லடா. அவனுங்க ஆனா இதுன்னு ஒண்ணே ஓட்டு ஒன்றுடா இல்ல போடுறவனை விட்டா அதான் இல்ல விஜய் அப்படிலாம் இல்ல பார்க்க மாட்டான். தளபதி சொன்ன மாதிரி பெருசா ஏம் பண்ணா அதான் பெருசா ஏம் பண்ணும் போதுனாவது மீடியமா மாற்றம் புரியுதா மீடியமா வரும். பாப்போம். என்னடா ஒரு 10% சீட் பிடிப்பார்னு நினைக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. ஆனாலே இதுல நிதிஷ் யார் தருமா போயிட்டு போதைய போட்டு இது டியா இல்ல டிஎம்கேவா எதுவும் நமக்கும் இதுதான்டா சின்னம் தான்டா என்ன கேட்டா இல்லடா சின்னம் இல்ல முக்கியம். பேர்லாம் இப்ப சூப்பரா இருக்குது. என்ன கேட்டா இந்த பேர் நல்லா இருக்குது. சின்னம் வந்துட்டு பாப்போம் இது கேக்குறேன். சின்னம் தான் இன்னொன்னு பிராண்டே சின்னம் தான் என்னை எல்லாருக்கும் கேட்டா தெரியும். பேரை விட ஆமா பேரை விட சின்னம் தான் வந்து பேரோட கரெக்டா எல்லாருக்குமே போய் சேர்ற சின்னத்தை மாதிரி பார்த்தா இருக்கும். அவங்க எல்லாம் ஓட்டு பூத்துல பேசுவானுங்க. புரியுதா? ஆனா அந்த பேரை ஏன்னா பார்த்தா இப்போ நீ கிராமத்து சைடு எல்லாம் போனீங்கன்னா இல்ல நீ கிராமத்து சைடு எல்லாம் போனா அவங்களுக்கு சில பேருக்குலாம் வாசிக்க தெரியாம கூட இருக்கும். அவங்க எல்லாம் சின்னத்தை பார்த்து தான் குத்திட்டு வருவாங்க. இப்ப ஜெயலலிதா வந்துட்டு 2 வரல காமிக்கும். ஏன்னா ரெட்டை இல்லை. கலைஞர் வந்துட்டு ஒரு கையை வந்துட்டு அப்படியே அமுகி காமிப்பாரு. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அது சூரிய. நம்மளுக்கு அதான் என்னன்னு தெரியல. கலைஞர் 5 வரல அதான் காமிப்பாடுறா. 5 வரல அமுகி காமிப்பாரு. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சதர்ன் ஸ்டேட்ஸ் ஈஸியா புடிச்சிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னொன்னு இல்ல இந்த சென்னை எங்க வேலூர் சைட்லாம் அது டிஎம்கே செம்ம ஸ்ட்ராங்கு. இயர்லியரா கொஞ்சம் புடினும் பார்த்தா சதர்ன் ஸ்டேட்ஸ் மதுரை திருநெல்வேலி அந்த ஸ்டேட்ல டக்குன்னு ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். இப்ப 2 வருஷத்துக்கு மேல 2 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற எலெக்ஷனுக்கு இப்பயே பண்றதே பெரிய விஷயம் என்ன கேட்டா. பெரிய விஷயம் அதெல்லாம் பாப்போம். எதிர்கட்சியா வந்தா கன்ஃபார்ம் நடிப்பார்ல ப்ரோ. நடிப்பார் இதெல்லாம் என்ன கண்டிப்பா நடிகாமலாம் இருக்க மாட்டாரா. ஆனா இல்ல லைனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா சப்போஸ் கோட் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கு முன்னாடி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலன்னு எடுத்துப்போம். கோட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலனா அப்போ ஒரு டவுட் வரும். சத்தியமா டவுட் வரும். லைனப் இல்லைன்னு அர்த்தம். அதாவது லைனப் இல்லைன்னு அர்த்தம் உண்மையில. அதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு அரசியல் ஆனா நம்மால் போயிட்டானா 50% ரெவென்யூ காலியில ப்ரோ கோலிவுட். ஆனா கோலிவுட்டுக்கு பெரிய இழப்பு தான். ஆனா பாப்போம் 2 வருஷம் இல்ல இப்ப உனக்கு என்ன தெரியுமா மேட்ரு அந்த 2 வருஷத்தை நீ விட்டுட்டு போ. அப்பயும் ஒருத்தன் அஜித் அடிக்காம இருப்பான். சாரி அதான் அப்பயும் ஒருத்தன் விஜய் அடிக்காம இருப்பான். அப்போவே ரிலீஸ் ஆகாம தான் இருக்கும். அதான் இன்னொன்னு இல்ல இதுக்கு மேல இல்ல இவர் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. இந்த இடத்துக்கு வர்றதும் ரொம்ப கஷ்டம். சாதாரண இது இல்லை. அதான் இன்னொன்னு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அதை மறந்துடாதீங்கடா. இருக்கிற இடத்துக்கு விட்டுட்டு இருக்கிற இடத்தெல்லாம் புரிய கஷ்டம். சாம சாம கேக்குதா? டிஎம்கே எல்லாரும் பரவுது. ஜாக் வந்துட்டான்டா. அதான் இல்ல நீ மதியம் தான் டிஎம் பண்ண. அதான் சித்தப்பா என்ன சாவலியா? எங்க போன எங்க போன ஒரு வாரம் வரலன்னா நீங்களா எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாக்கலாம்னு போனேன். போன பறி கொடுத்துட்டு புது முன்னாள் தாக்குறி நீங்க சமூகம் பண்ணிச்சு. என்ன ஆயிடுச்சு குஞ்சிகள் இருக்காத நினைச்சு
செம ஃபீலிங்ல இருக்கேன். சரி சொல்லு. சரி என்ன டேய் நீ ஆயிடுச்சு சொல்லு. வரலன்னா யாரும் ஃபீல் பண்ணலடா. உனக்கு ஒரு ஓட்டு போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணாங்கடா. ஏன்டா இப்படி சொல்லு. டேய் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றா. என்னடா ஆயிடுச்சு? என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? இப்ப முன்னாள் டாக்க சம்பவத்தை பாருங்க. மிருநாள் தாக்கூர் ஏன் வரல? உடம்பு என்ன சரியில்லடா. ஆயிடுச்சுன்னு கேக்குறேன். ரொம்ப விடுங்கடா அவனை. உடம்பு உடம்பு சரியில்லை. இப்போ உங்க இருக்கு லைட்டா. என்னாச்சு? பாத்ரூம்ல அடிக்கும்போது கைடு வந்துச்சா? இல்ல உடம்பு சரியில்லை. ஓகே ஓகே சரி விடு. இப்பதான் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இருந்தாலும் தொண்டை ஒரு மாதிரியா தான் அலெக்ஸ் இருக்கு. பைக் ரொம்பலாம் பேச எடுத்துட்டு இல்ல முடியாது. ஒரு ட்வீட்டை போட்டு போக வேண்டியதானே. நீலாம் செத்துறானுங்கன்னு பேசியிருந்தாங்க. இது ஆயிடுச்சு 1 வாரம் 7 நாள் யாரும் இல்ல ஹோஸ்ட் தான். அது பெரிய பங்களிப்பு அலெக்ஸ் ப்ரோ தான். அதாவது மாமே வாழ்க்கைன்றது முடிவே பண்ணிட்டாரு வீட்டுக்கு மாலை போடுற அளவுக்கு. டேய் என்னடா யோசிப்ப? இந்த பைத்தியம் போன் நம்பரை கொடுத்துட்டு போக மாட்டான் ஃபிகர் மாதிரி. போன் நம்பர் கொடுத்துட்டு போ ஜாக்கு. சரி விடு இதெல்லாம் இல்ல. ஏன் நல்லா விசாரிக்கவா? டேடே மச்சான் ஆரிய ஒரு ட்வீட் போட்டிருக்கான்டா. டிஎம்கேனா இந்த தமிழக முன்னேற்ற கழகம் இல்ல தலை முன்னேற்ற கழகம். ஆரியானா எந்த ஆரியா? ஆரியோட ஆரியா இல்ல. அந்த பைத்தியம் அதான் ஆரியோ அஜித் அடிப்பானே. ஆமா சர்காஸ்டிக். சரிண்ணா ஓட்டர் ஐடியாவது வச்சுக்கிறியா ஜாக்கு? அலெக்ஸ் ப்ரோ முன்னாள் டாக்க சம்பவம் பாத்தீங்களா? எல்லா டிஎம்கே சொல்லுவான். அத வேற தேடி எடுக்கணும் எங்க இருக்குன்னு தெரியல. ஜாக்க பேசாம டி நகர்ல நில்றா. எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஷாம்லாம் அங்க வந்து கள்ள ஓட்டு போடுவான். 3 ஓட்டு போடுவான். எல்லாம் வேக வேகமா நடக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே. ஆமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. 2 வாரம் ஆச்சுல்ல அதனால போடுது. 2 வாரம் வரலையா? எல்லாம் மாறிடுச்சுங்க. என்னது தலைமை? அலெக்ஸ் ஜாக்குக்கு விஷயமே தெரியாம அஜித்துக்கு நெகட்டிவ் ட்வீட் போட்டு தெரியாதாடா? இல்ல மேட்ரு கேளு. எல்லாம் மாறிடுச்சு ஜாக்கு. இல்லடா ஜாக்கு ஒரு வாரம் நீ வரல. எல்லாம் மாறிடுச்சு. சொல்றது ஆர்டரா கேளு. மென்டலா வந்துட்டு நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டான். 2 ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்காதீங்கன்னு. சாரி ரஜினிகாந்த் லால் சலாம் ஆடியோ லான்ச்ல மண்டி போட்டான். ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். அதான்டா நான் சொல்றது என்னன்னா இப்ப ஓகே அதான் ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க கொடுக்கலாமா? பொண்ணு இருக்கட்டும். ஆனா டேய் இல்லடா இரு மேட்ரு என்னன்னா இப்ப அந்த அபியூஸ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துட்டு நார்மலா கலாய்க்கிறது அதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா கலாய்க்கிறது கூட இப்பெல்லாம் அவ்வளவு பெருசா எதுவும் இல்லை. ரொம்ப டீப்பா போவேன் நானு விட்டாச்சு. 2வது தளபதி வேற அபியூஸ் ட்ரோல் பண்ணான்டா. அபியூஸ் தான் வேணாம். அபியூஸ் அந்த ஜாக்கே கோட்டை கடைசி போடன்றானுங்க. ஆனா அது பஜனை அது பொய். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க கடைசி படம் தான் சொல்றாங்க. இல்ல சினிமாக்காக வெறி பிடிச்ச ஒரு சின்ன பையன் வளர்ந்து இப்படி நிக்கிற ஆள்றா. அவர்லாம் சினிமா விட்டு போறதெல்லாம் அசால்ட் இல்ல. பிரேக் என்ன பிரேக்? அவ்வளவுதான். சினிமா விட்டே போற மாதிரி புலம்பினுறானுங்க. ஜேடி எப்பவுமே ஸ்பேஸ் போடுவீங்களா என்ன? போர் அடிக்கும் போதெல்லாம் போடும். கண்டென்ட் வரும்போது மட்டும் போடுவோம். 10 மணி கரெக்டா போட்டுருவாங்க. அவங்க நைட் கேக்குறாங்க. எல்லாம் இருக்கட்டும். யோ ஜாக்கு எங்கயா போன சன்னாலா? ஜேடி ஸ்பேஸ்க்குலாம் பொண்ணு வரதெல்லாம் அதிசயமா தான் இருக்கு. யாரு அலெக்ஸ் ஸ்பேஸ்க்கு? டேய் நீயே ஜாக் டேனியல்ரா. சரி இருக்கட்டும். இல்ல என்ன ஆயிச்சோ லாரிகள் மட்டும் தான் ரெடி பண்ணல. மத்தபடி எல்லாம் உண்மையிலே பயந்துட்டான்டா. இல்லடா உண்மை என்னன்னா இல்ல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஏதோ சீரியஸா ஏதாவது ஆயிட்டு இருக்குதான். 2 நாளைக்கு முன்னாடி நெகட்டிவா தோடுது ரொம்ப நெகட்டிவா தோணுது டே பை டே. ஏன்னா என்ன ஆச்சு இப்ப ஒண்ணும் இல்ல. இவன் நம்பரும் இல்ல. இவன் நாளைக்கே இல்ல ஜாக்கே சும்மா சொல்றான்.
இல்லடா இருடா ஜாக்கே சும்மா சொல்றேன். நாளைக்கே நீ செத்துட்டேன்னு எடுத்துக்க. யார் இன்ஃபர்மேஷன் சொல்லுவா? ஏய், அதெல்லாம் சொல்ல வேணாம்டா. குரூப்ல தான் இருப்பீங்களா? குரூப்ல கூட நம்பர் இல்ல. ஏய் இல்லடா அவன் ஃபிகர் மாதிரி நம்பரே தர மாட்டான்டா. ப்ரோ ஜேடி ப்ரோ கொடுங்க ப்ரோ. எங்க இருந்தாலும் நான் வந்துடும்டா. சொர்க்கத்துலடா. இந்த சாம சலார்ல பையன் சொல்லுவானே உனக்காக இங்க இருந்தா வருவேன். அதான் நீ எங்கேயும் வர இல்ல எங்கேயும் இல்ல எங்கேயும் வர நான் உயிரோட இருக்கிறேன்னு காட்டு, அது போதும். அதான் இது வரைக்கும் ஜாக் யாராவது நேர்ல பார்த்திருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னா இல்லவா, உடம்பு சரியில்லைன்னா என்ன ட்வீட் போன் உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு போட்டு போனோம்டா, அதுவும் போட மாட்டான்டா. அது இல்ல போன் எடுத்து நோண்டுவல, உடம்பு சரியில்லை போனே எடுக்கல. ஏன்டா இது ஒரு டவுட் இருக்கிற போன் எடுத்தா ஜுரம் வந்துருமா? அப்ப பைத்தியக்காரனாய போன் எடுக்கலடா, எக்ஸே வரல. ஏய் சாம எக்ஸ் வரல. சாம ஒரு டவுட், கையில போன் யூஸ் பண்ற அளவுக்கு வீக்காந்து இருக்கானா? யோசிச்சு பேர் தெரியல டேய். என்னடா ஒருத்தன் தான் ரொம்ப ஒல்லியா இருப்பான், நீ ஒல்லி நார்மலா தானே இருப்ப நீ. என்ன ப்ரோ இப்பனா ப்ரோ அனிமல் நம்ம லியோ புச்சி அடிக்க வரானுங்க, அனிமல் லியோ வச்சு. அத விடுங்கடா. இல்ல ஜாக்கே நடுவுல அந்த சண்டை வந்துச்சா, நான் என்ன பண்ணிட்டேன்னா பிஎஸ் கோத்த விட்டு போயிட்டேன். இல்ல ப்ரோ ஆனா இது கொஞ்சம் ஓவர் ப்ரோ. ட்விட்டர் தோண்ட அனிமல் கத்திட்டு இருக்கானுங்க. காண்டாது ப்ரோ அது ட்ரெண்டிங். அனிமல் மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. விக்னேஷ் ப்ரோ மட்டும் இருக்குமா நீ வார்த்தையை சொல்லி அதான் இல்ல டேய் இல்ல சாமி, அது ஒண்ணும் இல்ல, 4 மாத்திரை போட்டிருப்பான் காலத்தில். இல்லடா இது கன்ஃபார்மாடா, எல்லாரும் ட்வீட் போடுறானுங்க. டிஎம்கே தான் சொன்னேன். ஒன்னும் அது அபிஷியலா கன்ஃபர்மேஷன் ஆகல. நம்ம நியூஸ்ல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமா பரவுது ட்விட்டர்ல, பயங்கரமா போயிட்டு இருக்கு. எதுவும் இல்ல, எதுவும் டிஎம்கே பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வைப்போம், அப்புறம் என்கிட்ட வந்து கேட்பானுங்க. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்பானுங்க, இல்ல என்ன ப்ரோ கட்சி பேரை வச்சு எங்க நானாடா வச்சேன், நீங்க தானே வச்சீங்க. இல்ல அலெக்ஸ், ப்ளூ டிக் இருக்கு, நீங்களாவது எடிட் பண்ணுவீங்க, நாங்கெல்லாம் போட்டா அவ்வளவுதான் டெலிட் தான். ட்வீட் இல்ல ட்வீட் எடிட் பண்ணாலும் இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு நீ ட்வீட் எடிட் பண்ணாலும் அந்த ட்வீட் மேல காமிக்கும். அப்ப அவனுக்கு என்ன ஞாபகம் வர்றான், 2 நாளைக்கு முன்னாடி இந்த மூதேவி தானே போச்சு ஞாபகம் வரும், இதுக்கு நீ டெலிட் பண்ணிட்டே போயிடலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ப்ரோ இந்த அல்லு அர்ஜுன் அட்லி ப்ராஜெக்ட் கன்ஃபார்மா? நம்ம இருக்கிற நிலைமையில அல்லு அர்ஜுன்லாம் தேவையாப்பா? இல்ல சப்போஸ் அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அட்லி திரும்பி நம்ம ஆளோட வரது கஷ்டம் ப்ரோ. ஏன்னா அட்லி வரணும் ப்ரோ திரும்பி. இல்ல அட்லி வரணும். பாப்போம். பிரணவ் பேசுறது சுந்தர்னு ஒருத்தர் வருவாரு. ஒரு இன்டர்வியூ இருக்கும் தெரியுமா? இல்ல இருக்கு, சம்பந்தம் இருக்கு, கூல்ஸ் ரெஸ்பிரேட் இருக்கு. ஜாக்கே உனதான் யோசிச்சிருந்தேன், போதைய போட்டு டிஎம்கேக்கு குத்திட்டு வந்துருவோம் தானே. டிஎம்கேக்கு என்ன இது ஒரே மாதிரி இருக்குது. சின்ன வந்தானே அதுக்கேத்தபடி ஒண்ணு கேள்விப்பட்டேன், நமக்கு வந்து சின்னம் ஏதோ ஆட்டோ சின்ன மாதிரி ஒதுக்குறாங்க. தெரிஞ்சாலும் மச்சான் இல்ல ஒரு டவுட் என்ன தெரியுமா? இல்ல மச்சான் ஆட்டோ சின்ன தருணத்துக்கு, அதாவது விஜய் ரஜினி ரசிகர் என்பதால் ஆட்டோ சின்னத்தை எடுத்து விட்டார். ஆட பாவி. என்ன எடுப்பா சின்னதாண்டா பிராண்ட், பேருன்றது ஐடென்டிட்டி மாதிரி, ஆனா சின்னம் தான் பிராண்ட். ஒரே நிமிஷம், நம்மளோட ஜாக் அவர்கள் இந்த சில இருங்க அவர் இறைவனடி சேர்ந்தார். ஆண்டவரே பரிசுத்த அவருக்காக
ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்துமாறு. இங்க நான் தான்டா மியூட் பண்ணுவேன். உங்களுக்கு வாய்ஸ் சரியில்லை, தொண்டை கட்டிட்டு இருக்கு. ஏன்டா மியூட் பண்ணி கீழே இருக்கிறவங்களுக்கு கழுத்து இருக்கிற? மௌன அஞ்சலி செலுத்துங்கப்பா முதல்ல. மௌன அஞ்சலி அதெல்லாம் செத்து போயிட்டாங்க ப்ரோ. நீங்க வேற. நான் பண்ணல, அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மௌன அஞ்சலி செலுத்துறாரு. அப்ப நானா பேயா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் இங்க. ஜாக்கே நான் சொன்னல பேனர்லாம் ரெடி பண்ணியாச்சு ஜாக்கே. நல்ல நீ வந்துட்ட. ஹைலைட் என்னன்னா கூட்டத்துல எவனோ சொன்னானே பரிஸ்தலா அப்படினது. கர்த்தர் உன்னை என்றும் போக மாட்டேன்டா. கர்த்தர் உன்னை ஒரு நாளைக்கு ஒரு படம் காகி செட்டு தானே, ஜெயம் ரவி உண்டாகட்டும், கழுத்துல கேமரா போட்டானமோ. ஹைலைட் என்னன்னா இவன் எதுக்கு வரலன்னு தெரியுமா? போனை பறி கொடுத்துறானா. என்னது போனையா? எதையாச்சும் போட்டோ எடுத்திருப்பான். நான் தான் சொன்னேன்லடா அலெக்ஸ், போனு தான் ஏதோ சொன்னேன்டா ஜொரண்டா அவனுக்கு. டேய் போன்லாம் இருக்குடா, இப்பதான் புதுசா வாங்கிருக்கேன். இல்ல உனக்கு இருக்க ஜோரத்தை நான் சொல்லவா? அதாவது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த கீழ லேடிஸ் இருக்காங்க, பாத்து பேசுங்க. அந்த கழுத்து நெக் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் சைடு வலிக்கும். ஓகேவா? லெஃப்ட் சைடு ஒன் சைடு நாசில் வலிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரோட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முழுங்க முடியாத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி காது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டு காது அடைச்சுன்னு இருக்கும் அதிகமா. இப்படி பேசுறது இவரு வாய் வலிக்கலையாடா இவருக்கு? எனக்கு இவர் வீடியோ பார்த்தா நித்யானந்த மாம்சே மாம்சே. ஆனா ஜாக்கே இதெல்லாம் இருந்துச்சா? பிளட் டெஸ்ட் கொடுத்தியா? நானே இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். பிளட் டொனேட்டா இல்ல பிளட் டொனேட்டா பிளட் டெஸ்ட் இல்ல பிளட் டெஸ்ட். எல்லாருக்கும் ஃபீவர் வருது. எல்லாருக்கும் ஃபீவர் வருது. மோசமான ஃபீவர் இது. நீ வேற எதுக்கும் ஜாக்கே கல்யாணம் கீர்த்தி மேல ஃபீவர். கல்யாணம் பண்றது ஒரு வாட்டி. ஆனா இல்ல எந்த ஃபீவர் வந்தாலும் லால் சலாம் ஃபீவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அலெக்ஸ் பண்ண போறேன். எங்க அக்கா படம், எங்க அக்கா டைரக்ஷன் பண்ற படம். ஓகேவா? அக்காவா? யாரு உங்க அக்கா? ஐஸ்வர்யாலாம் உனக்கு அக்காவா? என்ன நினைச்சுன்னு தெரியாது, பேசக்கூடாது ஜாக்கே. நீ தேவையில்லாத வாய் விட்டு ஃபேன் பண்ணி எல்லாமே மாறிடுச்சு. உங்க அப்பாவா? ஏன்டா தாத்தாடா ஐஸ்வர்யா அக்கானா ரஜினி அப்பா தானே? எல்லாம் ஒரு முறைக்கு சொல்றது இல்ல விக்னேஷ் மாம்ஸ். இல்ல எனக்கு புரியல. அவர் தாத்தானா அவர் பொண்ணு உங்களுக்கு வந்து ஒண்ணு இல்ல இது அத்தையாகணும் அல்லது என்னடா பண்றீங்க? என்னடா இல்ல இது ஒண்ணு இல்ல, ஃபேமிலி ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். கட்சி அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு உண்மையிலே இப்ப கிராண்டா தானே பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் பெருசா கிராண்டா அனௌன்ஸ் பண்றது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த ஆடியோ லான்ச் கேன்சல் பட்டு நியூஸ் அந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு சிம்பிளா போட்டு இல்ல ஒருத்தன் இது எனக்கு தமிழ்ல என்ன கருமண்டா இது? என்னதுடா யாரா? இல்ல சாமி அப்படி மட்டும் நச்சுனத்துக்கு ஜாக்க நரபலி கொடுத்துட்டு என்னதுடா இல்ல இதுதான் இந்த இப்ப டைட்டில் வந்துச்சு எனக்கு. டைட்டில் ஞாபகம் இது என்னன்னா கட்சி பேர் எல்லாம் ஆண்டனி அப்பாவை போட்டு அடிச்சுன்னு இருந்தாங்க போல. என்ன விஷயம்?
ஆண்டனிய புரியல ப்ரோ. சரி ஓகே ஓகே அப்புறம் சொல்றேன். எஸ்ஏசிய அதை விடுங்க. அதான் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல 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 கில்லி படத்துல வருமே அந்த மாதிரிதான். சரி மேட்ரு சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? சரி அது வேறடா, அதை விடு, அதை பத்தி எல்லாம் பேசணும்னா. ஆனா இப்ப பெரிய விஷயம் என்னன்னா இந்த டிஎம்கே தான், வேற எதுவும் இல்லை. டிஎம்கே கட்சி கொஞ்சம் பார்ப்போம். ஆளாளுக்கு எல்லாம் மெம்பரா சேர்ந்துக்கோங்க. உங்க ஏரியால எப்படியும் வரப்போகுது, பார்ப்போம். அட்லீஸ்ட் இந்த உறுப்பினர் கார்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கடைசியில பிரச்சாரத்துக்கு எல்லாம் போயிருவோம் போல. அரசால பிரச்சாரத்துல சேரத்து போட்டு அலெக்ஸ் ப்ரோ ஏதாவது பின்னாடி தருவா 2000 2000 2000 2000. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, ஏதோ ஒரு ஆமை கூட்டிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு பாடுறா, அங்க பாடுறா பேசுறது. அலெக்ஸ் ப்ரோ இல்ல தளபதி அஜய் அரசியலுக்கு வரனால ஆளு 2000 கொடுத்து வர வச்சிருக்க பிரச்சாரத்துக்கு, அவ்வளவுதான். இல்ல தளபதி அரசியலுக்கு வரனால நிறைய இடத்துல ஆஃப்லைன்ல ஒரு நேர்ல பார்க்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு, அரசியல் பேசும்போது ஃபன்னை தவிர்ப்போம், ஃபன்னு பேசும்போது அரசியலை தவிர்ப்போம். இன்னொன்னு ப்ரோ, இப்ப நம்மளே 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் இந்த விஷயம் எல்லாம் பேசாதீங்க. இன்னொன்னு ப்ரோ, இப்ப நம்ம இன்னொன்னு ப்ரோ, இப்ப சினிமா வந்துட்டு நம்மளுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும், அரசியல் வந்துட்டு சீரியஸ் ஆனது. ஆனா நம்ம அந்த சீரியஸான விஷயமா என்டர்டைன்மெண்டா ஆக்கிக்கணும், அது ஜாலியா எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஜாக்கே உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா? இவ்வளவு தூரம் கேட்டு போட்டல, ஒரு கேள்வியை கேட்டு போட்டல, காதுல வாங்காத மாதிரி இப்போ. இல்ல ஜாக்கே தரமா, ஐயோ அத மறந்துட்டேனே. ஜாக்கே, ஆனா உங்ககிட்ட சத்தியமா ஓட்டர் ஐடி இருக்குன்னு வையன், அந்த ஐடியில இருக்க பேரை மட்டும் நீ சொல்றான். ஆம்பளை அந்த ப்ரோ உண்மையிலே அவங்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு ப்ரோ, இருக்கு. ஆம்பளையானே இல்ல இல்ல ஓட்டர் ஐடி பாத்துட்டு மான என்னது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுக்குது ப்ரோ. சரி இதெல்லாம் இருக்கட்டும். இல்ல எல்லாருக்கிட்டையும் ஓட்டர் ஐடி இல்ல, கேக்குறேன் அது. ப்ரோ இல்ல ப்ரோ, இல்ல இருக்குடா. ஏய் நீ குட்டி குஞ்சண்டா, நீ வரும் வெயிட் பண்ணு. இல்ல நிதிஷுக்கு அடுத்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் ஒரு நிமிஷம், அது ஆதார் கார்டு ஓகே, ஓட்டர் ஐடி வேற ஓகே, இன்னும் உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பிளாக் அண்ட் இல்ல கியூல நின்னுட்டு பூத்துல போயிட்டு ஆதார் கார்டு எடுத்து நீட்டி ஓட்ட போட சொல்றான். நிதிஷ் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்து குடுறா, அப்புறம் மாத்தி வந்துருச்சுன்னா மறுபடியும் கரெக்ட் பண்றதுல ரொம்ப நாள் ஆகும். அப்படியா? சரி ஓகே. ஆமா, என்ன எனக்கு வேற 2 பேரா இருக்குன்னு குழப்பிட்டானுங்க ஓட்டர் ஐடியில போட்டு. ஹரி விஷால். ஆமா இல்ல இது பரவாயில்ல, ஓட்டர் ஐடியில மூஞ்செல்லாம் பார்த்தா பங்கமா இருக்கும், நம்ம மூஞ்சாடா அப்படி இருக்குதுங்க மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு ஆதாரோட கேவலமா இருக்கும், இது கலர்லயே பயங்கரமா. இல்ல ஜாக் யார் தெரியுமா, அது எங்கிட்டு 6 மணி பட்டி பின்னாடி கிடக்கும், எந்த வருஷத்துல எத்தமோ அத போய் தோண்டி பாக்கணும். ஆனா இதுல அலெக்ஸ், என்னோட டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து கொடுத்தானு பத்தியா, அது மட்டும் பொண்ணு வீட்டுல காமிச்சாங்க, சத்தியமா வாழ்க்கையில ஆல்ரெடி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு கப்பல்ல வர பாதி நேரம் இருக்கீங்க, இதுல மீதி நேரம் வேற இது காமிச்சா கொண்டு போட்டுருவாங்க ப்ரோ. உங்க வைஃபையும் கப்பல் கூட்டி போய் கல்யாணம் பண்ணவன கரெக்டா இருக்கும். ஏய் அங்க என்னடா டே ஏதோ ஒர்க்க பாக்குறாங்க, என்னடா இது அங்க எப்படா கூட்டு போக முடியும்? ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போவீங்களா பேசாம, அங்க யாரையா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. இவர் இல்லடா, இல்ல இவர் யார் தெரியுமா, அந்த அந்த இயற்கை படத்துல கேப்டனே வந்து உன்னை கல்யாணம் பண்ணல, நான் விட மாட்டேன்டி. கடைசியில விட்டு போயிடும்னா வேண்டாம். ஆனா சாம சர்க்கார்ல தளபதி வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு அங்க அமெரிக்கால இருந்து வந்துட்டு இங்க, அதான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து இங்க வந்து இருப்பாரு பிளைட்ல. சைனால இருந்து கப்பல்ல வந்து ஓட்டு போடுற ஒரு வரலாறு படைக்க போறாரு ஒருத்தர். நான் எழுதி தரேன். இல்ல அதெல்லாம் இல்ல. ஏப்பா எனக்கு படம் ரிலீஸ்க்கே உனக்கு அனுப்பல, 10 நாள் கழிச்சு அனுப்புனாங்க. படம் ரிலீஸ் அப்பவே அனுப்பல 10 நாளுக்கு. ப்ரோ இது இந்தியாவோட குடி உரிமை ப்ரோ, 5 குடி உரிமை கரெக்டா தான் சொல்றேன். நீங்க போய் போடுங்க ப்ரோ ஓட்ட. ஆனா இல்ல என்ன கேட்டா இல்ல ப்ரோ, இப்ப இது ரூமராவே இருந்தாலும் ஓகே, தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சூப்பரா இருக்குது. சின்ன மட்டும் இதுக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருந்தா
பாதி எனக்கு கேட்டா சூப்பரா இருக்கும். தமிழ்நாடு இல்லடா, தமிழக முன்னேற்ற கழகம். தமிழக முன்னேற்ற கழகம், சாரி. எல்லாம் டீ தானே. எல்லாம் டீனா தளபதி முன்னேற்ற கழகம் வச்சிருக்கியா? அது கூட நல்லா இருக்குமே. அது இன்னும் நல்லா இருக்கு. தளபதி முன்னேற்ற கழகம். தமிழக சமயதடா. தமிழகம் ப்ரோ அவங்க தமிழகம் சொல்லிட்டோம், நம்ம தளபதின்னு சொல்றோம். இல்லடா சாமி, இது மட்டும் பண்ணிட்ட பிறகு அங்க ஒரு அஜித் ஃபேன் ஒரு பேஜ் ஆரம்பிப்பான், தல முன்னேற்ற கழகம். கண்டிப்பா சில பைத்தியக்காரனுங்க அதை பண்ணுவானுங்க. அலெக்ஸ், தாய் தமிழ் முன்னேற்ற கழகம் எப்படி இருக்குது? சரி, இல்ல தலைய முன்னேற்ற டயர் ஒன்ல கொண்டு வர போறாங்க. டயர் ஒன்னா அவன் கூட டயர் ஒன் கஷ்டம். இல்ல மாமே, அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போவாப்ல, எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க பிஜேபி பக்கம் பார்த்து. இருப்பா பாரு மாப்பிள்ள இன்னும் அறிவிக்கல. அஜித் சார் எல்லாம் நல்ல ஒரு ஓகேவா, அவங்களோட இவங்களும் நமக்கு வந்து ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல இது எந்த ரசிகர்ன்றதை தாண்டி இப்ப அஜித் ரசிகர்ல சில பேர் இருப்பான். அஜித் வந்துட்டு கலைஞர்கிட்ட என்ன ஆச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். கலைஞரே வந்துட்டு தான் நீ வா புக்கே வாங்கினது காலில் உழு அதெல்லாம் பண்ணியும் கூட இன்னும் சில பேர் அவங்க சைடு டிஎம்கே இருக்கானுங்க. அவனுக்கு சைட்ல டிஎம்கே இருக்கிற ஆளுங்க கூடயே நிறைய சண்டை போட்டு அவனுக்கு. ஆனா அஜித் ஃபேன் சைட்ல ஏடிஎம்கே அதிகம், உண்மையிலே ஏடிஎம்கே அதிகம் அஜித் ஃபேன் சைட்ல. அதனால இப்ப சப்போஸ் அவனுக்கு உள்ளாச்சுன்னு மாறானுங்களா, சப்போஸ் தளபதி கொள்கை நல்லா இருந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க பாதி பேர். இன்னொன்னு அவனுங்க நிதிஷ் என்ன ஒரு விஷயம், இந்த விடாமுயற்சி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்காது. இல்ல இந்த பைத்தியக்காரனுங்க தான் வந்துட்டு ஏதாவது கெஞ்சணும்னு எவனா கேட்டா செருப்பை தேடிப்பான். நானும் அந்த முடிஞ்சா போடியில மூடிக்கிட்டு உக்காரு, அவள்தான். ரொம்ப ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் சொல்றோம் ப்ரோ, இந்த ஆன்லைன் நிறைய தற்கூறுங்க இருக்குது. ஆஃப்லைன்ல இருக்கிற அஜித் ஃபேன்ஸ் கூட பரவாயில்ல, பக்காவா இருப்பானுங்க. ப்ரோ அந்த மாதிரி நீங்க யார்ட்டாச்சும் கேட்டீங்களா? இப்ப தளபதி அரசியலுக்கு வராரு, உங்களோட கருத்து என்னன்னா சுத்தி இருக்கிறவங்ககிட்ட வேற யாராச்சும் கேட்டீங்களா? இல்ல எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விஜய். எங்க வீட்லயும் அப்படிதான் சொல்லிருக்காங்க. எங்க வீட்லயும் 8 ஓட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொன்னானுங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இல்ல நம்ம ஒண்ணுமே பண்ணல, இப்ப இனிமேதான் பண்ண போறோம். பாப்போம். ஆமா, ஏன்னா இன்னும் எங்க வீட்லயும் 8 ஓட்டு. இது வரைக்கும் பண்ணது விஜய் மக்கள் இயக்கமா தான் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேதான் ஒரு கட்சி தொடங்கி இன்னும் லார்ஜா தான். பாதி பேர் எதுக்கு ஓட்டு போடணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்னு பாதி பேரு என்னதான் ஓட்டு போட்டாலும் இந்த நிலைமை மறுபடியும் வரும்ன்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி டயத்துல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதுதான் ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஒப்பீனியன். அதனால இப்ப நம்மளோட அசம்ஷன் நமக்கு தெரியும். தளபதி என்ட்ரியால யங்ஸ்டர் ஓட்டர்ஸ் வந்துட்டு அதிக பேர் உண்மையில ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வருவானுங்க என்ன கேட்டா. அது கரெக்ட் ப்ரோ. இருந்தாலும் மத்தவங்களோட இதையும் கேட்கணும்ல, மத்தவங்கிட்ட என்ன இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளும் பேச முடியும். அது இருக்கட்டும். ஆனா இப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னா, இப்ப டிஎம்கே வந்துட்டு இப்ப யங்ஸ்டர் ஓட்டர்ஸ் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு ஆட் ஆவாங்க. அந்த ஆட் ஆவது கண்டிப்பா குறைஞ்சிரும் தளபதி வந்தா. ஏன்னா நிறைய யங்ஸ்டர் ஓட்டர் வந்துட்டு அப்படியே குறையும். இந்த தடவை 2 பேத்துக்குமே செம்ம அடி இருக்கு. அது எல்லாரும் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க ப்ரோ. ஆனா ஆளுங்கட்சிக்கு ஜாதி ஓட்டு நிறைய இருக்கு ப்ரோ, அத மட்டும் பாத்துக்கணும். ஜாதி ஓட்டை தாண்டி இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப நம்ம ஆளுங்களை இப்ப தளபதி ஏத்துவோமே, இப்ப ஒரு கட்சியில வந்துட்டு இப்ப நிக்க வைக்கிறதா இருந்தா கூட அவங்கவுங்க ஆளுங்களை அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களை அதுக்கு ஒருத்தவங்க தான் இந்த வாட்டி யார கேட்டா ஏடிஎம்கே போட்டுனா சொன்னாங்க. ஆனா அவனுக்கு ஜெயிச்சல் ஃபுல்லா ஜாதி ஓட்டை வச்சுதான் இந்த டிஎம்கே. இல்ல ஜாதி ஓட்டு பக்கமா இருந்தாலும் இல்ல நம்மளே அந்த ஜாதி ஆளுங்களை கூட நிக்க வைக்கலாம். ஆனா இது ஜாதின்றது இது தேவையில்லாத வேலை. அவங்க இல்ல அவங்க ஊர்க்காரங்களே நிக்க வச்சு அவங்க தெருவுலயே நிக்க வைக்கலாம். அதான் அலெக்ஸ் ப்ரோ. நான் இப்ப அதான் கேட்டு வந்தேன். என்னன்னா இப்போ என்னதான் நம்ம தளபதிக்கே ஓட் போறவங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் இன்னும்
நம்ம ஜாதிக்காரன் இருக்கான், நம்ம ஜாதி இவன் பாத்துக்குவான்னு சொல்லி குத்துறவங்களும் இருக்காங்க. அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களெல்லாம் இல்ல சிட்டி சைடு மட்டும் அதான் தான் ப்ரோ, நம்ம அவங்க எல்லாம் யோசிக்கிறோம். தோல்ல சுடக்கூடாது, ரூரல் இறக்கி சைடு நிறைய இருக்கு. கால்ல சுடணும். அலெக்ஸ் ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் இப்ப நடந்த எலெக்ஷனே நான் சொல்றா சொல்றேன். மவனே. இந்த ஏரியால சேலம்ல எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு மெயின் ரீசனே டிஎம்கே தான். ஏன்னா அவன் வந்து எடப்பாடிக்கு இங்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாதுன்னு அவனுடைய ஓன் கேஸ்ட் பர்சன்ஸே அப்ப வந்து பயங்கரமான ஐடியாலஜில இருந்தானுங்க. ஆனா என்னாச்சுன்னா எங்க அம்மாவை பத்தி திட்டி டிஎம்கேல பெருசா ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டானுங்க. அப்பதான் இந்த சாதி பிரச்சனை வந்துச்சு உள்ள. அப்பதான் உள்ள கொண்டுட்டான், நம்ம சாதிக்காரனை வந்து திட்டிப்டாண்டா, எங்க அம்மாவை திட்டிப்டாண்டான்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் எடப்பாடிக்கு ஓட்டா போட்டு ஜெயிக்க வச்சானுங்க. அதுதான் ரியாலிட்டி. அதனால இங்க வந்து அந்த கேஸ்டிசம் கண்டிப்பா இங்க பயங்கரமா வேலை செய்யும். இங்க எல்லா ஆனா இன்னொன்னு ப்ரோ, இல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. என்ன கேட்டா இந்த வயசானவங்க காஸ்டேஷத்தை பார்த்தாலும் நான் சொன்னது யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ். யங்ஸ்டர் ஓட்டர்ல ஒரு 2% வந்துட்டு என்ன கேட்டா ஏதாவது தற்கூரியா இருக்கும். அதான் இந்த ரீல்ஸ் பண்ணி அலெக்ஸ் திட்டுவானுங்கல்ல, அது அதான் கன்ஃபார்ம் இல்லடா ப்ரோ. நான் சென்னைக்காரனில மதுரைக்காரையில கோயம்புத்தூர்காரன் பைத்தியக்கார பண்ண மாதிரி பண்ணுவானு, அந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க கண்டிப்பா இருக்குதான் செய்யும். ஆனா முக்காவாசி பேர் நீங்க கொஞ்சம் அதாவது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து கன்ஃபார்ம் தளபதி. ஏன்னா நம்ம யார் ஃபேனாவே இருந்தாலும் அவனுக்கு கன்ஃபார்ம் வந்து நம்ம ரசிச்சவர் தான், என்னைக்கா இருந்தாலும் ரசிச்சவர் தான், அவருக்கு ஓட்டு போற என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு போட்டுருவோம். ஆனா கொஞ்சம் ஏஜ்டானவங்க அவங்க வந்து எப்பயுமே அந்த பார்ப்பாங்க, நம்மளுக்கு பண்ணிருக்கான் இனிமேல் பண்ணுவான் அந்த மாதிரி இருக்காங்க. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து என்னதான் வாங்கினாலும் நமக்கு என்ன தோணுதோ அதுல குத்தி விட்டு வந்துருவோம். ஆனா ப்ரோ அதனால ஒண்ணு அதுல சொல்லிட்டா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த வேணா விட சொல்ல விட இருக்கட்டும். இன்னொன்னு வந்து தளபதி இந்த வந்து கூட்டணி வைக்கிறாரா இல்லையான்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அது வேற ஒண்ணு இருக்கு. டேய் இந்த வயசான மென்டல் புண்டைகிட்ட இருந்தாலே போறண்டா. கண்ட்ரோல். ஆனா எங்க சைடுல அலெக்ஸ், இப்ப நான் வந்து செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது அப்ப வந்து இந்த விஜயகாந்த் கட்சி உள்ள வரல. பட் ஆனா அப்ப வந்து எங்க ஃபேமிலி டிஎம்கேனால டிஎம்கே போட்டது. பட் செகண்ட் டைம் வந்து விஜயகாந்த் வந்தப்ப நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டா நான் நின்னேன். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம இங்க போட்டோம், பட் இந்த டைம் நம்ம விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு பர்சன், நம்ம விஜயகாந்த் போடலான்ட்டு எல்லாம் அந்த யங்கஸ்ட் பர்சன் எல்லாருமே, எல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்க தான் எல்லாருமே ஆனா விஜயகாந்துக்கு என்ன தான் போட்டாங்க கேட்டா இந்த ப்ரோ, டைம். இல்ல என் கண் எதிர்க்க நான்லாம் எப்பவுமே அதெல்லாம் நடக்குதுதான். காசு வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு போட்டிருந்தானுல. ஏரியா தகுந்தபடி எப்படின்னா, எங்க ஏரியா மட்டும் நான் பார்க்கும்போது அப்ப ஸ்கூல்ல பேசும்போதுல ஒரு 11th படிச்சுனுக்கிறேன். இங்க வந்துட்டு எல்லாம் இங்க 500 அந்த இது 500 600 700 அந்த மாதிரி தந்துருக்கிறானுங்க. ஆர்கே நகர்ல ஃப்ரெண்ட் இருக்கான், சுவாகத்தன ஒரு பையன். அவன் வந்துட்டு பேசினுக்கிறான், டேய் இங்கெல்லாம் 4000டா, என்னடா இது புரியலடா. அப்பெல்லாம் சிரியறானுங்க எல்லாம், ஏன்னா சிஎம் வந்துட்டு நிக்கிற ஏரியா. அதனால இப்ப காசுக்காக ஓட்டு போடுறது நிறைய இருக்குது என்ன கேட்டா. உண்மையில அந்த அலெக்ஸ் பவர் ப்ரோ, வந்துட்டு நீங்க ஒரு எப்போ இது யாருக்கு இருக்குது. ஓட்டு போடுவீங்க? ஆனா இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அந்த பவரை குறையணும்னா ஒரு ஒரு மனசார ஒரு ஓட்டு போடுற மாதிரி இருக்கணும், புரியுதா? தளபதிக்கு ஆல்ரெடி வந்து பக்காவா இருக்காரு. ஆனா இந்த 2 வருஷம் அவர் பண்றதுல மக்கள் மனசுல கண்டிப்பா இப்பவே நிறைய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கேட அந்த பிளட் வந்துச்சு, அதுக்கே நிறைய பேர் அது இவர் வந்தா மேட்ரு இல்ல. இப்ப மேட்ரு என்ன தெரியுமா? இன்னொன்னு அலெக்ஸ், இந்த டைம் தளபதி வந்து களப்பணி இறங்கி இன்னும் சிறப்பா தமிழ்நாடு ஃபுல்லா இன்னும் அவரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாருன்னா எவனாலையும் அடிச்சுக்க முடியாது தளபதிய. ஆமா, இன்னொன்னு என்னன்னா அவர் இன்னும் அந்த பிரச்சாரம் அதெல்லாம் இப்போ அந்த நம்ம எல்லாம் அதெல்லாம் பார்த்தது இல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்ததும் இல்ல. அவர் மட்டும் கொஞ்சம் கோபமா பேசி யோசிச்சு ஆனா பாருங்க. ப்ரோ இல்ல தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட விருப்பம் ஒண்ணு சொல்றேன். இவர் வந்துட்டு சிஎம்மா இல்ல ஜெயிக்கணும்ன்றது எனக்கு என்ன சொல்றது, ஐயோ ஜெயிக்கலனா அப்படின்லாம் எனக்கு ஆசை இல்ல. 3வது வந்தாலே பெரிய விஷயம். 2வது வந்தா சத்தியமா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன கேட்டா. எல்லாத்தையும் இப்ப எனக்கு வந்து ஏன் அந்த 3வதுன்றது கூட எனக்கு தோண மாட்டேன்றதுன்னா, கன்ஃபார்ம் அடிப்பாருன்னு தோணுதுன்னா, முன்னாடியாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. சரி இவனுங்க அடிப்பானுங்க அவனுங்க அடிப்பானு. இப்ப 2 பேருமே இதாட்டானுங்க, வீக்னஸ் ஆயிட்டானுங்க. சோ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, எனக்கு வந்துருவானுங்க. ஏன்னா இப்ப வந்து 80% தான் ஓட்டு போடுறவங்களே இருக்காங்க. அதுல வந்து 30 தான் வந்து கொஞ்சம் கூட ஒரு 10% கூட குறைய இருக்கும். இப்ப இவர் வந்துட்டாருன்னா பெருவாரியானது வந்து இப்ப 2 விதத்துக்குமே அடியாகும்.
அந்த மெயினான 2 பேத்துக்குமே அடி ஆகும். சோ இவர் தேடி எப்படி யாராச்சும் வருவாங்க. இன்னொன்னு இல்ல, இப்ப கன்ஃபார்ம் அது இருக்கு. இருக்கட்டும். ஓவரால் ஓட் பேங்க்ல வந்துட்டு நீ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்த நிதிஷ் இருக்கானே, இன்னும் அதான் 17 வயசு தான் ஆகுது. இவன் வந்துட்டு கண்டிப்பா ம். மொத்தமாவே காசு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ண வேண்டாம். அவங்க எனக்கு தெரிஞ்சு காசு வாங்குறாங்களோ வாங்கலையோ கண்டிப்பா வந்து ஓட்டு போடுவாங்க. டஃப் இன்னொரு ஆனா விஷயம் பயங்கர நம்ம டஃப் கொடுப்பாரு. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியல. இன்னொரு விஷயம் நம்ம பசங்க இப்ப யாராவது சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க 2 பேருக்கும் போட்டு போட்டு இப்போ வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க. ஓகேங்களா? அது இந்த வாட்டி ப்ரோ கண்டிப்பா ப்ரோ அது வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ, இது 3வது பார்ட்டியா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, அது வந்து சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும் ப்ரோ. நான் அது அங்க எதுக்கு சொல்லாதீங்க. இல்ல இல்ல எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணாதீங்க. நான் இப்பயும் சொல்றேன், நானு அதை மென்ஷன் பண்ணாதீங்க. அதேதான் நான் 3வது ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு சைக்காலஜி அஃபெக்ட் அது ஆகும் அது. அதனால அதை ப்ரோ கொஞ்சம் அவாய்ட் இதெல்லாம் பண்ணிக்கணும். இது உண்மையிலே இந்த மாதிரிலாம் நடக்குதா தெரியல எனக்கு. இல்லடா, இப்ப மேட்டர் என்னன்னா, இல்ல சில பேர் அப்படி யோசிக்கலாம். உண்மை என்னன்னா, இப்ப அப்படி பண்றது சொல்லக்கூடாது bro. ஓட்டு சொல்றது நான் இல்ல, ஓட்டு பாசிபிலிட்டி சொல்றது சைடு பண்றது கொண்டு வரேன்னு பாருங்க. இல்ல இல்ல இது சொல்றது இப்போ வந்து ஒரு நியூஸ் சேனல்ஸா இருக்கு. அந்த ஒரு நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு வைப்பாங்க. அதாவது வந்து எங்க கட்சி தான் ஜெயிக்கும், எங்க ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜி எப்படின்னா, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு சைக்காலஜி வரும். சோ அததான் இவர் வந்து சொல்ல வர்றாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாருல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம இலக்கு யானை அடிக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேர்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேணாம். போகும்போதே கிடைக்குமா கிடைக்காதான்ற ஆளுங்கட்சிக்கு மாற்ற நாம தான் ஃபிக்ஸ் பண்ணும் ப்ரோ. அதுதான் வருது இன்னொன்னு வரல. இன்னொன்னு சொல்றேன். இல்ல நம்ம பசங்க சொல்றேன், ஏம்ன்றது என்னன்னா யானை தான் ஏம் பண்ணும். ஆனா நம்ம பசங்க என்னன்னா இந்த சீமானை கம்பேர் பண்ணுறானுங்க. எதுக்குடா பண்றீங்க? ஐயோ அலெக்ஸ், இவங்க என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அவன் சொன்னதையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பய விட்டுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அவனே ஒரு சங்கி பையன். அவன் அந்த சவுக்கு சங்கரு, இவனுங்கெல்லாம் சங்கி பயலுக. அவனுங்கெல்லாம் தூக்கி நம்ம அரசியல் வேற, நம்ம வேற, நம்ம சிந்தனையாக்கம் வேற, தளபதியுடைய சிந்தனையோட்டம் வேற. தயவு செஞ்சு இவனுங்களை எல்லாம் இங்க இழுக்காதீங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம். கரெக்ட். எனக்கு தளபதியோட கொள்கை தெரிஞ்சா போதும், அதை வச்சு எப்படியாச்சும் பேசிடலாம். தளபதியோட கொள்கைக்காக வெயிட்டிங். அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எங்க சைட்ல அந்த ஃபேக்டரிஸ் அந்த மாதிரிலாம் வரணும்ட்டு. ஸோ அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு ஆசை. வேற ஏதாச்சும் கட்சி வந்து நல்லது நடக்கலாம், அதுக்காக தான். மற்றபடி எனக்கு தளபதி மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா. இன்னொன்னு ப்ரோ, இப்ப நம்பிக்கை நம்ம எல்லாம் தாண்டி அரசியல்ன்றதே வந்துட்டு நீ என்ன பண்ணி, நீ எந்த டிகிரி பண்ணிட்டு வர, எது பண்ணிட்டு வர, எந்த மயிர் அங்க எதுவும் கிடையாது. நம்பிக்கை ஃபர்ஸ்ட். நம்பிக்கை மட்டும் தான் ப்ரோ. இப்ப காசு ஒருத்தன் வாங்குறான், ஏடிஎம்கே கிட்டே டிஎம்கே கிட்டே, ஆனா அவன் ஓட்டு அமுக்கும் போது அவனுக்கு மனசு தோணும் உண்மையிலே எது அமுகலாம். உண்மையிலே கரெக்ட். இன்னொரு மேட்டர் தெரியுங்களா, வாங்கலாம், ஓட்டு போடும்போது அந்த மனசு காசு நம்ம நிறைய டைம் சொல்றோமே தவிர, இங்க நிறைய பேருக்கு வந்து அது கூட இது இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அது கொடுக்கறதே இல்ல. இங்க வந்து நீங்க ப்ரோ ஹைலைட் என்ன தெரியுமா சிரிப்பு? இல்ல ப்ரோ 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டு, இல்ல 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சனா ஓட்டாம் ப்ரோ. அது வேற. இல்ல இல்ல அது வேற. அது சிட்டி சைட்ல அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் இந்த வாட்டியாச்சும் ஜனங்க வந்து இவங்க பண்ணுவாங்களான்னு, அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓட்டு ஒண்ணு போடுறாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி வந்து அது காசு வாங்குறாங்கன்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு சொல்லிடுறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காசு வாங்குறாங்களோ இல்லையாப்பா, அந்த டாபிக் உள்ளாரே போகல இந்த வாட்டி. ஆனா பெருசா நம்ம ரூல் பண்றோம். ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா, அவன் காசு கொடுக்கறது எல்லாம் எல்லா வீட்டுக்கும் தருதுல, அந்தந்த கட்சி சேர்ந்தவங்க தான் தராங்க தவிர்த்து இப்ப ஏடிஎம்கே மொத்தமா இல்ல இல்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளேம் பண்றது எப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி ஜெயிச்சோம், அது ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னுங்களா,
எதிர்கட்சியா இருக்கவங்க அவங்க காசு கொடுத்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே நம்ம வந்து ஜனங்களை வந்து பிளேம் பண்ணாத, அவங்களுக்கு வந்து தேவை என்னவோ அதை வந்து வழி எடுத்து நடத்தணும்னு வைங்களேன். கண்டிப்பா அது வந்து இல்ல அத சொல்ல வரல. இப்ப டிஎம்கேனா அந்த டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க, தவிர்த்து ஏடிஎம்கே தர மாட்டாங்க. அந்தந்த இப்ப என்னப்பா ஆளுங்களுக்கு உனக்கு வேணுமாப்பா? காசு வேணுன்ற மாதிரி பேசு. இல்ல ப்ரோ சொல்றோம் எனக்கு எல்லாருக்கும் ஏரியால குடுக்கல அந்த மாதிரி ஆனா ப்ரோ சொல்லிட்டு இல்ல ஜாக் எப்படி தெரியுமா, காசா கொடுங்க பரவாயில்ல நான் டிஎம்கேக்கு போட்டுறேன், அங்க போயிட்டு அவ்வளவுதான் தளபதி போடுவோம். இன்னொன்னு வந்து இந்த விக்னேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த காசு வாங்குறவங்க வந்து பிளேம் பண்றது வேஸ்ட். ஏன்னா எனக்கு நடந்தது சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏழை இப்ப எங்க மக்கள் அது என்ன பண்றது, வாங்கதான் செய்வானுங்க ஏழை மக்கள். இப்ப திருப்பரங்குன்றத்துல எங்க ஏரியால வந்து இடைத்தேர்தல் வந்துச்சு. இந்த 2019 ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு டயத்துல வந்துச்சு. அப்ப திருப்பரங்குன்றம், ஆர்கே நகர், இன்னொரு ஏதோ தொகுதிக்கு 3 தொகுதிக்கு வந்துச்சு. அப்ப எங்க இடத்துல வந்து வாரி இறைச்சானுங்க காசு 5000 10,000ன்ட்டு. நான் வந்து இல்ல நான் இந்த இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீ காசை வாங்குறா, ஆனா உனக்கு எந்த கட்சி தோணுதோ அதை மட்டும் போய் போட்டு வந்துரு, யார்ட்டும் இல்லாம அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அவங்களோட நோக்கம் வந்து வாங்கிட்டு ஓட்டு போறது இல்ல. அவங்களோட அந்த அதை வாங்க கூட சில காசு எல்லாம் இருக்காது, அதனால வாங்குவாங்க. நான் கூட பரவாயில்ல கொஞ்சம் செட்டில்டு, மத்தவங்களே யோசிச்சு பாருங்க. அதனால அதெல்லாம் பிளேம் பார்த்தா நீ இன்னும் சாகலையாடா ஜக்கு? சத்தம் கேக்குதா? சாகலையாடா நீ இன்னும்? செத்த பயல போயில சாவல செத்த பயல. இனி என்னெல்லாம் மாறப்போது, ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. இல்லடா இந்த காலைல தூங்கி எழுச்சிட்டு கத்துவானே, பார்த்தா இன்னும் சாவலையா? ஏன் ஜாக்கு எங்கடா அந்த டெம்ப்ளேட் தானே போட்டுட்டு இருக்கானுங்க. நான் டூர் போயிட்டு வந்தேன். சரி இருக்கட்டும் ஒரு நிமிஷம், அது கிடையாது. உடம்பு சரியில்லடா. 2021 இந்த எலெக்ஷன் நடந்துச்சு, அந்த வந்துட்டு கீழே ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்காரு, அதை படிக்கிறீங்களா? டிஎம்கே வந்துட்டு 188 பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, 133 பேர் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வந்துட்டு 190 மேல பார்ட்டிசிபேஷன், 66 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் போயிட்டு இருக்கீங்கடா, விடுடா. சொல்றத கேள்றா இரு. காங்கிரஸ் 18, அப்புறம் பிஎம்கே இதெல்லாம் ஓகே. கமல் அந்த கம்யூனிஸ்ட் யாரு? இதெல்லாம் இதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு ஸ்பேஸ், தெரியுமா தெரியாதா உனக்கு? எல்லாம் மாறி போச்சு. நீ எல்லாம் மாறிடுச்சு கண்ணா. இப்பதான் பாக்குறேன். இல்ல அலெக்ஸ் தலைவரே, கம்யூனிஸ்டே யாருன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? எனக்கு இல்ல புதிய இல்ல நிறைய கட்சி புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் என் ரசிகர் படை. ஜாக்கு ஜாக்கு கேக்குதா ஜாக்கு? டேய் நீ பொட்ட பிள்ளையாடா, நம்பர் கொடுத்துட்டு போடா யாருக்காச்சும். செத்துட்டு நினைச்சிட ஆர்ஐபி போட்டு இருந்தடா இங்க, தெரியுமா? உண்மையில இல்லடா, இல்ல ஒரு மாசம் வராம இருந்தா நான் இல்ல நானே ஆர்ஐபி போட்டுருவேன். ஒரு மாசம் வராம இருந்தா இல்ல நான் வந்துட்டு நான் திங்கற வந்து போலான்னு தான் இருந்தேன், வந்துட்டேன். இல்ல ஜாக் ப்ரோ, யார் நம்ம சர்க்கார், நீ யார் ரொம்ப ட்ரஸ்டபிளோ அவங்க கிட்ட நம்பர் வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்படின்னா அவனுக்கு அவனே தான் நம்பர் கொடுத்துக்கணும். வண்டி சாவிர ஓட்டையலாம் டாபிக் மாத்தாரா விடுங்க, நம்ம எதுக்கு நம்பர் கேட்கணும். இல்ல இதெல்லாம் இருக்கட்டும். அலெக்ஸ் ப்ரோ இருங்க, இந்த 21 எலெக்ஷன்ல இந்த இதுல அந்த கடைசியில டோர்னட் அப்படின்னு போட்டுருக்குல்ல, டர்ன் அவுட்னு சொல்லி 76% தான் அந்த ஓட்டுக்கு விழுந்ததா? அவ்வளவு பேர் தான் ஓட் பண்ணிருக்காங்களா? டோட்டல் ஓட் போலிட்டு ஆமா அந்த பெர்சன்டேஜ் 76% நோட் ஆயிடுது. இதுவரை டர்ன் அவுட்டே அவ்வளவுதான் ஆயிருக்கு. இல்ல அதுனா இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம்னு பிரிச்சு வச்சிருக்கானுங்க. அதையும் பிரிப்பாங்க அந்த இது வேறயா? நல்லா இருக்குது. முஸ்லிம் கட்சி இருக்காங்க, சோ அவங்களும் பார்க்கணும். இன்னொன்னு கிறிஸ்டியன்ஸ் அவங்களும் இருக்காங்க. அலெக்ஸ் இந்த பீஸ்ட் அன்சீன் பிக்ஸ்லாம் பயங்கரமா இருக்குல்ல, அந்த திடீர்னு இறக்கி வர்றான் சன் டிவி.
டேய் நல்லா இல்லடா இல்ல ஸ்வாக்கியா இருக்கு. டேய் இராடே இல்ல காக்கா புடிச்சு பாக்குறான் தளபதி போடா இதுன்னு திட்டுறாரு. நாங்க நல்லவங்க தான், நாங்க அதான் எதிர்ப்புக்கிற நாங்க இது நல்லவங்க எங்க தான் வாங்கி குடும்ப கட்டி கட்சி பிடிக்கலாம் தான். அப்படின்றான். ஆமா ஆமா அந்த அததான் கட்சிக்கு பிளான் இல்ல பண்றோம். இல்ல அந்த கட்சிக்கு எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே தவிர எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாலுக்கு காவல் பூனையா? டேய் ஜாக்கு பரவாயில்லப்பா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் ஜாக்கி, இந்த மாதிரிலாம் எழுதி வாங்கி வச்சுக்கடா. பாலுக்கு காவல் பூனைங்க. எங்க போனேன் 4 நாளா? இல்ல நல்லா ப்ரோ இருக்கு அவன் நல்லா இருக்கு. அவன் லாங்குவேஜ் இல்ல அவன் ஸ்டைல்ல எப்படி போடுவான்னு தெரியுமா கமெண்ட்? அப்ப நான் பூனையான்னு கேட்பான் ஜாக்கி. இல்ல நீ பூனை இல்ல. அப்ப நான் பூனையா பாலா? இல்ல இல்ல ஜானா கமெண்ட் ரைமிங்கா ஜாக் உன் கண்ணுக்கு தெரியுதானா? தெரியலையே. அவன் ஆவிப்பா. டேய் இரு இல்ல டேய் குமாரே உயிரோட தாங்கிறான். ஒன்னும் நீ அதிர்ச்சி ஆகுறதுலாம் ஒண்ணும் இல்ல. ஜுரமா குமாரே ஏன் என்னப்பா நான் இல்லாம எல்லா மாதிரி இருக்கு இங்க, நீ எல்லா நீ மாதிரி இல்லாம இருக்கு. நீ இல்லாம ஒண்ணும் நடக்கல. ஒரு நீ இல்ல, வந்து நீ அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இங்க எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இருறா குமரம் பேசுட்டா. அவனுக்கு திங்செட் போடுறதுக்கு ஒரு ஆள் கம்மி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். டேய் ஒரு வாரம்டா எவனாவது இப்ப குமாரே சொல்லிக்காம ஒரு வாரம் போயிட்டான். அலெக்ஸ் உண்மையா சொல்ற, ஒரு வாரம் நிம்மதியா இருந்தா. ஜாக்கி நீ எதுக்கு வந்த? போய் சாவு போ. என்னடா டேய் இப்படி சொல்லு. என்னடா வந்தா வாவான்றீங்க, வந்த இல்லனா செத்து போயிட்டான்றானுங்க. இல்ல நீ வர வைக்கிறது நல்லதா எங்களுக்கு. இல்ல இல்ல இது இருக்கட்டும். என்னமோ சொல்ல வந்தீங்க வேற அதான் குறுகால பொண்ணு கெடுத்து விட்டான். வேற யார்? நான் தான். சரி ஜாக்கி, உனக்கு எது ஆல்பா மேல் அலெக்ஸ்? ஆல்பா மேல் தான் சார் என்னைக்குமே. இது ஜாக்கி என்ன கல்யாணமாமா அடுத்த மாசம்? கல்யாணம் கேள்விப்பட்டேன். நிச்சயம் இல்ல ஜாக்கி இல்ல ப்ரோ, ஜாக்கி தெரியும் பாப்பா. யார சொல்றான்? நம்மளையா? கிருத்தி ஷெட்டி மாதிரி எனக்கா? கிருத்தி ஷெட்டி சீரியஸா போயிருப்ப. காண்டாயிட்டு ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தை இல்ல விக்னேஷ் நான் யோசிப்பாரு கோஸ்ட் ரிமூவ் பண்றதா ஆப்ஷன். கோஸ்ட் ரிமூவ் பண்றது இன்னொன்னு ப்ரோ. கிளப் ஹவுஸ் மாதிரி ஸ்பேஸ் இருந்தா செம்மையா இருக்கும் தெரியுமா? யார வேணா இது ஓகே இல்ல எல்லாரும் கோஸ்ட். ஸ்பீக்கர்ல இருக்கிற எல்லாரும் கோஸ்ட். இவரேன் ப்ரோ உங்க ஹோஸ்டே மாத்திக்கலாம். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இப்ப தூக்கம் வருது நான் கட் பண்ணா கூட நீங்க இது ஒரு அந்த மாதிரி சொன்னாரு. சலார் ஓடிடில புரட்சி ஏற்படுத்தியாடா? சலார் வந்துச்சு அதேதான். மிக்சட் ரிவ்யூ தான் சொல்லுங்க. சரி ஜாக், நீ சைக்கிள் ஓட்டும் போது ஏதோ படாத பட்டடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓடிடில வந்தவனே எல்லாம் அனிமல் தான். எல்லாம் அனிமல். நானே இல்ல எப்படி பார்த்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. சொன்னா கடிக்க வருவீங்க. வேண்டாம் இந்த படத்துக்கு நிறைய ஃபெமினிஸ்ட் காண்டாயிடுச்சுங்க. நம்ம பசங்க எதுக்கு அலெக்ஸ் சொன்னா கடிக்க வருவாருங்க. 2 பேர் கடிக்க வருவீங்க. நீங்களும் விக்னேஷனாவும் கடிக்க வருவாரு. இல்ல இல்ல ஜாக்கே படத்தை வந்துட்டு இல்ல அலெக்ஸ் படத்தை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு ஒரு மணிக்கு படத்தை போட்டேன். சரியா? நீ ஃபேஸ் கட் பண்ண வரும் இருடா. ஒரு மணிக்கு நைட்டு 1 மணிக்கு படத்தை பார்த்து சேர்த்து பாக்கலாம் சொல்லி பாத்துட்டு இருந்தேன். ஒரு 20 நிமிஷம் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. இருந்துச்சு பார்த்தா மணி காலையில 5:30. தூங்கிட்டேன். அன்கட் வெர்ஷனா இப்படி கட் பண்ணிட்டாரு? இல்ல கட்டட் வெர்ஷன் இல்ல கட்டட் தான். அன்கட்டட் வந்து ஆக்சுவலா டெல்லி ஹைகோர்ட்ல வந்து அவனோட இது கோ ப்ரொடியூசர் இருக்கான்ல, அவன் வந்து கேஸ் போட்டிருந்தான் இந்த மாதிரி அன்கட்டட் வெர்ஷன். அவங்க வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு ஒரு பேப்பர்ல ஒண்ணு வந்துச்சு.
இத அலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ முதல்ல இல்ல அனிமல் தியேட்டர்ல பார்த்தது யார் யார் நம்ம சைடுல? நீங்க, நானு, குமார். குமார் எல்லாருக்கு முன்னாடி நான் தான் அனிமல் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். குமார் பார்த்தா இல்ல ஜாக்கு குமர நிலைமை எப்படி தெரியுமா? அப்ப வந்து இந்த படத்தை பத்தி சொல்லாம முட்டு கொடுக்கலாமா நான் எல்லாமே மன்னிச்சிருவேன். நான் படமே பார்க்காம உட்காந்து கடிச்சுக்கிட்டு இருந்தீங்க பாரு, அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுடா. அது வேறடா, அது எல்லாம் நிறைய பேர் போனாங்க. இல்லடா இது பேரு ஸ்பைடர்மேன் டிபி வச்சுன்னு ஒருத்தங்க நான் பாடுறான் அவன் தான்டா தம்பி ஸ்பைடர். இல்ல அதான் உதவ இல்ல தம்பி கோட்டை ஸ்பைடர்மேன். இது வரையும் ஹரிய திட்டாதீங்க. எனக்கு வந்து பர்சனலா சில போட்டோக்கு லைக் பண்றல ஹரியும் ஒருத்தர். எது ஒரு கிருத்தி ஷெட்டி போட்டோ பேன் பண்ணாங்க ட்விட்டர்ல இருந்து. நீ பண்ற அட்டூழிய கிருத்தி ஷெட்டி அபிஷியல் இல்லல ட்விட்டர்ல. இல்ல அது இது ஃபேன் பேஜ். நம்ம அதாவது இல்ல அது தெரியவே தெரியல, நம்ம அன்பை செலுத்தும். ஓகேவா? சோஃபா ஓரமா வச்சுட்டு அன்பை மட்டும் கொடுங்க. அங்கிள் நீ ஏன் பேசாம வந்து உன் அக்கௌண்ட வந்து கிருத்தி ஷெட்டி ஃபேன்ஸ் கிளப்னு மாத்திர கூடாது? தளபதி ஃபேன்டா, அது கிரஷ்டா. வேணா ஏதாவது அப்புறம் பேசிடுவேன். பெரிய மனுஷன் பாக்குறேன். தளபதியோட கிருத்தி ஷெட்டி இதெல்லாம் எவன்டா டேய் நிதிஷ் உனக்கு எதெல்லாம் ஷேர் பண்ண ஏதாவது ஒண்ணு இது இருக்கா? அலெக்ஸ் ஏறா இது நம்ம மொய்தீன் சமத்துவம் சமாதானம். ரஜினி சார் இல்ல ரஜினி சார் கலாச்சிங்கன்னா நம்ம மனுஷனா இருக்க மாட்டோம் சொல்றேன். டேய் இங்க பாரு நிதிஷ் இங்க இருக்கிறவங்க இங்க ஒரு தடவை பேசி முடிச்சாச்சுன்னா யூடியூப்ல போயிட்டு ஆல்பா மேல என்னன்னு உனக்கு கேட்டவங்கடா. அது அவ்வளவு இதுவா இருக்கும். அவனுக்கு போய் அடிச்சுக்கிறான்னா அடிச்சுக்கிட்டோம். நமக்கு போட்டோவே கமல் ஃபேன்டா ஷேர் பண்ணாதடா நிதிஷ். யார் அது யார் இத வந்து ஒரு எஸ்எஸ் எடுத்துட்டு போயிடுவானுங்க. போயிட்டு வந்து இங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லுவானுங்க. தேவையா அது உனக்கு? நிதிஷை போட்டு போராட்டி எடுத்துட்டு சின்ன பசங்கள விட்டு அடிக்கிறாங்க. நம்ம பாசிட்டிவிட்டி எதான பரப்பணும் இனிமேட்டு. வெறும் பாசிட்டிவிட்டி அண்ணன் வேற சைடு போயிட்டாரு. இல்ல மச்சாடே ஃபுல் பாசிட்டிவிட்டி தான். இப்ப சில ஆக்டர் இப்ப அதர் ஆக்டர் இவ்வளவு அஜித் ரஜினி யாரா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய கண்டென்ட் கொடுப்பாங்க. நம்ம அரசியலுக்கு போறோம்னு என்ன கேட்டா நீ வந்து அசிங்கமா திட்டாத. போர் அடிக்கும் போது ட்ரால் பண்ணா பண்ணு. ட்ரால்னா என்ன தெரியுமா? கலாய்க்கலாம். ஆனா அதுவும் டீசெண்டா கலாய்க்கிறதுக்கும் ரொம்ப அபியூஸ் இருக்கும். அலெக்ஸ் நான் பார்த்தேன் நீ காலை டீசெண்டா கலாய்ச்சது அஜித் பவர் ஸ்டார் போட்டோ போட்டு என்ன ரோலக்ஸ் போட்டு அடிச்சிருந்தானே. இல்ல ரோலக்ஸ் வந்து இந்த அனிமல் ரெண்டு கேரக்டரும் ரோலக்ஸுக்கும் ஃபைட் ஆயிடுச்சு. எது மாசம் 6 நிமிஷம் வந்தவனே ஒரு பிக்சரே 4 நிமிஷம் தான்டா வருவான். எங்கடா போறா? எப்பறா இருக்கா? ஆளே காணோம். அவனே 4 நிமிஷம் தான் வருவான். இல்ல விவேக் சொல்றத கேளு. இல்ல எல்லா அமைதியாங்க. விவேக் வந்துட்டான். நான் விவேக் சொல்லட்டேன். இல்ல விவேக் சொல்லட்டேன். என்கிட்ட நைட் போன் பண்ணி பேசினாப்பா படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா இல்ல? இப்ப வந்து ஹெட்செட்டை போட்டு 2 வாட்டி பாத்துட்டேன். 2வது தடவை பார்த்து முடிச்சிட்டேன். 2 வாட்டி இன்னொரு ப்ரோ இல்ல ப்ரோ மச்சான் இல்ல நான் என்ன பண்ணேன்னா இப்ப பேசிட்டு இருந்தான்டா அவன் அனிமல பார்த்து ஆர்காசம் ஆகிட்டு இருக்கான்டா. இப்ப இல்லடா மேட்ரு கேளு. இல்லடா நான் ஒரு வாட்டி ஃபுல்லா பாத்துட்டேன். அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் அந்த ஒரு கடைசி பாட்டுக்கு தேடி போவோம்ல அத மட்டும் 4 தடவை பார்த்தேன் திரும்ப. ஒண்ணு மட்டும் ரொம்ப இல்ல விவேக் இப்போ இல்ல கேப்டன் மில்லரா அனிமலா?
கேப்டன் மில்லர் கேப்டன் டேய் மில்லரா? டேய் விக்னேஷ்ண்ணா என்ன கம்பேரிசன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருடா அலெக்ஸ் அனிமல் டேய் ஒரு தான் நிமிஷம் கேப்டன் அலெக்ஸ் மில்லர் ப்ரோ ப்ரோ நெகட்டிவிட்டி வேண்டாம் ப்ரோ, பாசிட்டிவிட்டி மட்டும், இல்ல பாசிட்டிவிட்டி எல்லாம் மட்டும் வேணும். எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க விக்னேஷ்ண்ணா. இதுக்கப்புறம் நீ அனிமலை பத்தி பேசாதண்ணா, ஒரே வார்த்தையில அசிங்கப்படுத்துறேன் நீ. இல்லடா உனக்கு அது பிடிக்கும். இல்ல ப்ரோ இல்ல இல்ல நீ ஹெலிகாப்டர் பொறுத்த கொண்டு பேசுறீங்க போய் பாருங்க அவ்வளவு பெரிய ஃபேமிலியை மட்டும் கருத்து கம்பேர் அவனுக்கு பண்ணுறீங்க. பிடிக்குமா? இல்ல இல்ல என்ன ப்ரோ தயவுசெய்து விவேக் என்னமோ நினைச்சேன் தயவுசெய்து உங்களை இப்படி இல்ல ஆச்சுங்களே. இல்ல சத்தியமா சொல்றேன். என்ன தப்பா எடுத்துக்கீங்க. நான் இப்ப வரைக்கும் கேப்டன் இல்ல மில்லர் பார்க்கல இது bro. என்ன கம்பாரிசன் இது? இங்க ரன்பீரை தயவுசெய்து அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல இல்ல ஆஹா இல்ல நான் இதான் ஒரு பேட்டர் சொல்லவா. ஒரு ரிவ்யூவர் ஒருத்தர் அந்த கேப்டன் மில்லருக்கு அப்படி ஃபயர் விட்டவரு. படத்துல சில ஃபைட் எல்லாம் இருக்குன்னாங்க, சில பிளாஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. ஆனா இது படம் வந்து டேய் முக்கியமான டேய் படங்க அப்படி இப்படி எல்லாம் கொடுத்துட்டு அங்கிள் இத கேள. விக்னேஷ், ஒரு நான் கம்பேர் அங்கிள் பண்ணது அயலானுக்கும் கேப்டன் மில்லருக்கும் கம்பேர் பண்ணி சொன்னேன். டேய் இரா விவேக். அப்பயும் அதெல்லாம் தானே நல்லது. டேய் இரா ஒரு டேய், நிமிஷம் அயலான் ஒரு பார்த்துட்டு கேள்வி மட்டும் சும்மா கேக்குறேன்டா. டேய், இரு குமர பேசட்டும் குமர பேசட்டும். சொல்றா குமார் இரா ஜாக்கே இந்த கேள்வி கேள்றா. தமிழக முன்னேற்ற கழகத்தின் போக்குவரத்து துறை அமைச்சராக எங்கள் தலையை நியமிக்க வேண்டும், இல்லையெனில் பெரும் யாரு போக்குவரத்து துறை வந்து சிக்கலை விஜய் சொல்லுவா. எதிர்கொள்வார் தமுக தலைவர் விஜய் அவர்கள். டேய் தமுக ஆமா தமிழக முன்னேற்ற கழகம். ஓ ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ என்னப்பா ஒரு டவுட் இல்ல. சப்போஸ் தளபதி வந்துட்டு இந்த மாதிரி கட்சி பிடிக்கிறாரு, ஏகே சார் வந்தா என்ன பதவி தருவீங்க? சும்மா ஆமை முன்னேற்ற கழகம். போக்குவரத்து துறை அமைச்சர்னு இல்ல இல்ல சுற்றுலா 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 சுற்றுலாத்துறை அமைச்சர். அதுதான்ப்பா கரெக்டா இருக்கும். ப்ரோ பத்ரி ப்ரோ நல்லா தெரியா ப்ரோ. ஜாக்கு நீ இல்லன்ட்டு வருத்தப்பட்டான் லக்ஸ் வேற. நம்பரை கூடு. இல்ல குமரா, நானாச்சும் பரவாயில்ல, அவன் பொண்ணதான் கூட்டு ஓடி போயிருப்பான் அப்படின்னு நினைச்சேன். உயிரோட இருக்கிறியா அலெக்ஸ் உயிரோட இருந்தான். இல்ல இவன் எம்பையில அப்பேற்பட்ட புயல்லையே மூணாவது நாளே ஏஞ்சி வந்துட்டான். பணத்தை ஏஞ்சிக்கிற மாதிரி பொண்ணுக்கு வாசமே எனக்கு பிடிக்காது. ஒரு வாரத்துக்கு மேல காணும். இல்ல பொண்ணுன்ற வார்த்தை பொண்ணுன்ற வார்த்தை மட்டும் பிடிக்காது. ஆனா எக்ஸ் மட்டும் நிறைய இருக்கும். கேட்ட கேள்வி என்னன்னா, உண்மையிலே இப்ப டீசென்டான பதில் எதிர்பார்க்கிறேன். ஏகேக்கு என்ன துறையில வந்துட்டு கொடுக்கலாம்? அதுதான்ப்பா சுற்றுலா. முன்னேற்ற கழகம். ஏர்போர்ட் எதுடா முன்னேற்ற கழகம்? இல்ல ஏர்போர்ட் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பி பா. அப்ப போக்குவரத்து துறை மாமே இல்ல கல்வித்துறை தரலான்னு பார்த்தா இவரு 10th ஃபெயில். யாருன்னா போக்குவரத்து துறை இல்ல அவர்தான் அண்ணா யூனிவர்சிட்டில கிளாஸ் எடுக்கிறாரு. நான் இன்னொன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க கூடாது. அதாவது பைக் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு இருங்கப்பா. சாரி பைக் பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு அத வேணா கொடுத்துடலாம். அதான் போக்குவரத்து துறையே. போக்குவரத்து துறை வந்து கண்டிப்பா இருக்கும்டா. டேய் இல்ல போக்குவரத்து துறை கரெக்டா இருக்கும். போக்குவரத்து துறை இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கோம். சுற்றுலாதான் கரெக்டா இருக்கும். அவரால ஓட முடியாது, நடக்க முடியாது. புரியல. விளையாட்டுத்துறையா? விளையாட்டுத்துறையா? என்னடா இது? ஜாலியா விளையாடலாம். சரி ஓகே. இல்ல இது தொழில்துறை அமைச்சரை போட்டுடலாம்ல. தொழில்துறை அமைச்சர் இது கரெக்டா இருக்கும். சரி எனக்கு சென்னை ஏர்போர்ட் அந்த இது கொடுப்பீங்களா மினிஸ்டர் பதவி? ப்ரோ சரி சென்னை போர்ட். இப்பதான் சொன்னீங்க சென்னை போர்ட் தந்துடலாம் ப்ரோ. உங்களுக்கு என்ஜாய் ப்ரோ. சென்னை போர்ட் உங்களுக்கு தான் ப்ரோ. வெச்சுவாங்க ப்ரோ. டேய் இல்லடா இல்ல மாமே இல்ல இரு எதுக்கும் இல்ல டைட்டில் எதுக்கும் ரூமர் தான் இருக்குது. நம்ம வச்சு பரப்ப வேணாம். எதுக்கும் சேஃப்டிக்கு இப்படியே வச்சுப்போம். நைட்டு ஃபங்க்ஷனே வச்சுப்போம்.
அதான் இல்ல ஏதாவது அபிஷியல் வரட்டும் டேய் பார்த்துக்கலாம். ஒரு இது ஒரு வரைக்கும் யாரும் யூஸ் நிமிஷம் பண்ணாதீங்க. ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுப்போம். இப்போ நாங்க பேசுனது வந்து ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. இது ஒரு கண்டென்ட்னு தூக்கிட்டு போனா வந்து செருப்பாளி எடுத்து பாத்துக்க. கலா இல்லடா அதான் சொன்னேன் டீசெண்டா தானே கலாய்க்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது என்ன ஜாலியா தான் நீ பேசுறேன். தூக்கிட்டு போனா வந்து செப்பல் ஸ்மார்ட் ஆகிய தான் உனக்கலாம். ஆனா இல்ல அவன் தூக்கின்னு போறானோ இல்லையா அவனுக்கு ஐடியா நல்லா தரேன். ஏய் டக்குன்னு தோணிச்சரா இது எடுத்துட்டு போய் கிக்கி பிக்கி பண்ணுவாடு. அவனே யோசிச்சிருக்க மாட்டான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்களா ஜாக்கு, இந்த ஒரு வாரம் நீங்க வந்து ஆன்லைன் வரல, இது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? தூக்கல தூங்கிட்டான். இல்ல அவர் வாயால சொல்லட்டும்பா. ஃபிகர் கிட்ட ஏதாவது ஜெயில புடிச்சு போட்டுப்பாங்க. அவன இருட்டுல வாயில வவ்வால் இருக்கறாரு பாரு. ஸ்பீக்கர் கொடு. கோணல்ல வவ்வால் இல்ல விக்னேஷ் ப்ரோ முந்தா நேத்து வர ஜாக் அலெக்ஸ் வேற ரொம்ப ஃபீல் பண்றான். ஒரு வாரமா ஆன்லைன்ல வரல, என்ன ஆனானே தெரியல, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்றான். இந்த நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல வரலனா கூட இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டேன். அது இல்ல ஜாக்கு எனக்கு டவுட் ஜாக்கு. இந்த ஜாக்கு ஒரே ஒரு டவுட் ஜாக்கு. இந்த ட்விட்டர் வராம நீ அவ்வளவு முக்கியமா எந்த பிளேஸுக்கு போன சொல்லு பாக்கலாம். அந்த எந்த பிளேஸ் நர்ஸ் அழகா இருந்துச்சு அப்படியே சைட் இருந்துக்கிறான். புரியுதா? ஜொரத்துல இருந்து நர்ஸ் அழகா 60 இருக்குமா 65 இருக்குமா? இல்ல அலெக்ஸ், நான் ஏன் தெரியுமா ஜாக் செத்துட்டானு கேட்டேன். உடம்பு சொல்லி சொல்லிட்டு இருந்தானா உடம்பு அதனாலதான் கேட்டேன் செத்துட்டியல. ஆனா இல்ல குமார் ஒரு டவுட்ரா, நம்மளுக்கும் ஜுரம்லாம் வரும். எப்படா ஒரு 7 நாள் ஜுரம் எப்படா வரும்? 2 நாள் வரும் 3 நாள். இல்ல டேய் அலெக்ஸ் இப்போ இல்ல மச்சி இப்போ 2 வீக்ஸ் ஏதோ அந்த மாதிரிதான் ஏதோ ஜுரம் வருதாண்டா. அவன் ஒரு வாரம் படுத்துறானுங்க. இல்ல அலெக்ஸ் நானே சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு வாரம் நான் போயிட்டு ஃபேமிலிக்கே உடம்பு சரியில்லடா. ஃபீவர் குடும்பத்துக்கு உடம்பு சரியில்லை. ஃபீவர் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 5 டேஸ் இருக்குடா. இப்போ குமார் என் மைண்ட்ல ஒண்ணு தோணுதுடா, ரத்த கொதிப்பு மாமனா இருக்கா. தப்பு அது ஒருத்தருக்கு வந்து எல்லாருக்குமே வந்ததுடா. எல்லாருக்குமே வந்தது ஃபீவர். ஒருத்தருக்கு இல்ல வந்து எல்லாருக்கும் வந்துடுதா? இல்ல ப்ரோ மாத்தி மாத்தி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். இல்ல எனக்கு கூட உடம்பு சரியில்லை. ஆனா நான் ஆல்ரெடி வந்துதான் போனேன். ஆனா ஜாக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வரலையா ஆச்சு. உடம்பு இல்ல மச்சி, உடம்பு சரியில்லைன்றது வேற. இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிதான் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு எனக்கு வீட்டுல எல்லாத்துக்கும் இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் அதிகமா குலுக்கி உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்.